வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், சௌத்ரம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓ ஜென்ரல் நான் இன்வெர்ட்டர் 1.5 யூனிட் AOGA 18. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது R410 கேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஜென்ரல் பார்த்துட்ருக்கோம். இது ஃபுல் சர்வீஸ் என்னன்றது 2 பார்ட்டாக அமைச்சிருக்கேன், பாருங்கள். வெல்கம் டு டெக்னிக்கல் கோபிஜி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவுடோர். ஃபஸ்ட் பார்ட் அவுடோர் மட்டும் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவுடோர் யூனிட் ஓ ஜென்ரல் 410A கேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்க நான் இன்வெர்ட்டர் அவுடோர் யூனிட் ஸ்பிளிட் யூனிட். வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ ஆஃப் பொசிஷன்லேயே நம்ம ஷட் டவுன் பண்ணிடலாம். இது 410 R32 கேஸ்லாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டாப் அப் பண்ணலான்னு சொல்கிறது பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி என்ன பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் லாக் பண்ணிவிட்டு வேக்கம் போட்டுட்டு நம்ம கேஸ் ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம இன்டோர் கட்டுறோம் பாருங்கள். இது கம்யூனிகேஷன் மாடல் சொல்லும். பட் ஆனால் கம்பெனிஸ்லேருந்து வரவங்க இது கம்யூனிகேஷன் பண்ணுறதுலாம் இல்லை. எர்த் ஒயரை டைரெக்டாக சிக்னல் கொடுத்துட்றது. ஸோ இதுக்கு அடிஷ்னலாக ஒரு ஒயர் 1.5 இல்லை 2.5 போகணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இன்டோர் கட்டியாச்சு. பேக் பொசிஷன் இது. இன்டோரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரே, பேக் ட்ரே சொல்லுவோம் இது பேர். நாங்கள் இது வாங்கி ஒரு 3.5 இயர்ஸாக சர்வீஸ் பண்ணல. ஸோ ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இது ஃபுல் சர்வீஸ் பண்ணல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஓ ஜென்ரல் ஃபுல் சர்வீஸ். இது பேக் பொசிஷன் இருக்க காயில் காமிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் அவுடோர் ஃப்ரண்ட் பேனல். இது அவுடோரில் ஃப்ரண்ட் பேனல் கட்டியாச்சு. ஸோ ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மெயினாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மேக்னெட் காண்டாக்டர், கெப்பாசிட்டர், ஃபேன் கெப்பாசிட்டர், எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏதாச்சும் ராங் கனெக்ஷன், வேறு எதுனா மிஸ்கனெக்ஷன் எதுனா வந்ததுன்னா உடனே அந்த ஃபியூஸ் தான் போகும். ஸோ கம்ப்ரஸர் ஃபுல்லாக பாருங்கள், அக்யூமுலேட்டர் எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்காங்க உள்ளனில். ஸோ உள்ளனில் பேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரிஜினலுடைய குவாலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவுட்டோர் ஃபேன் மோட்டர். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த டஸ்ட்டு சேர எப்போவுமே ஃபேன் கெப்பாசிட்டினுடைய வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ளோவும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். கீழே ட்ரே இது எல்லாமே பிஃபோர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துருக்கோம். ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ட்ரே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவுடோர் யூனிட் ஓ ஜென்ரல். இப்போ அந்த ஃபேன் லீஃபை எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். ஸோ ஆலன் கீ வச்சு 4 ஆலன் கீ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 4 ஆலன் கீயில் மேலே ஹெட்டில் ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் கட்டினா வந்துடும் அது. ஸோ ஃபேன் பிளேட் தனியாக கட்டியாச்சு. இந்த மோட்ரு ரொம்ப காஸ்ட்லி. இது இந்த ஓ ஜென்ரல், டைக்கின், பேனாசோனிக், மிட்சுபிஷி எல்லாமே காஸ்ட்லி மோட்டர்ஸு. ஸோ பாருங்கள், கவர் பண்ணியிருக்கோம் மேக்னெட் காண்டாக்ட் மேலே. ஸோ காண்டாக்ட் மேலே எல்லாமே தண்ணி படாத அளவுக்கு முதல்ல கிளாத் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமாட்டு பாலித்தீன் கவர் ஸோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இருக்கிற பழைய கவர் மட்டும் தான் யூஸ் பண்ணி இது அப்படியே ரீசைக்ளிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் கம்ப்ரஸர், ஹார்ட் ஆஃப் கம்ப்ரஸர். இது ஒரிஜினல் மிஷுபிஷியினுடைய இது ஃபிஜி இது. ஸோ மேட் இன் ஜப்பான். இது அடிஷ்னலாக தாயில் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். காப்பர் பைப்லாம் ஏ குவாலிட்டி இது. ஸோ உள்ள இதில் என்னென்னா ஹெச்பி ப்ரெஷர் சுவிட்ச் தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் அது உங்களுக்கு வீடியோ போக போக பாருங்கள். ஸோ ப்ரெஷர் பம்பில் நம்ம ஃப்ரண்ட்டு பேனல் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போது கம்ப்ரஸர் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணலாம். ஸோ இது சேஃப்டியாக பண்ணணும். ஸோ இது டெக்னிக்கலாக பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ இது பார்த்து வேறு யாருனா பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரிஸ்க். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்யூன்லாம் பண்ணணும் இது. ஸோ இது ஒன்லி டெக்னீஷியனுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு
எல்லாருக்குமே வந்து இது மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்பராக சேஃப்டியாக பண்ணுங்கள். மாடி மேலே பண்ணும்பொழுதோ மோஸ்ட்லி பெல்ட் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ட்ரே அடிக்க முதல்ல ட்ரே க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் காயில் வாஷ் பண்ண சொல்ல அதனுடைய ரெஸ்ட்டும் கீழே வரும். இப்போ பாருங்கள், காயில் அடிக்கிறோம். ஸோ காயில் வந்து பார்த்திங்கன்னா அவுடோர் யாரும் வாஷ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி நம்ம வாஷ் பண்ணால் மட்டும்தான் கம்ப்ரஸர் வந்து ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வந்து மோஸ்ட்லி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும் பக்காவாக. ஸோ இந்த விஷயமே வந்து அவுடோரில் தான் நம்ம வாஷ் பண்ண ஆம்ஸ் வந்து கம்மியாகும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. மேலே ட்ரேவும் வாஷ் பண்ணுறோம். ஸோ சைடு ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இந்த அவுட்டோர் வாஷ் பண்ணும்பொழுது எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ப்ராப்பராக ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நார்மலாக ஆகிடுச்சு. இது வந்து டபுள் காயில், இது கண்டென்சர் டபுள் காயில். இப்போ வாஷ் பண்ண பிறகு ஆஃப்டர் ஃபேன் பிளேடும் அது ஃப்ரண்ட் பேனலும் பாருங்கள். ஸோ அதனுடைய மஃப்ளர் மேலே சுற்றின இது இப்போ பாருங்கள், ஃபேன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ இது இப்படி இருக்கும் பொழுதும் ஹீட் வந்து பக்காவாக வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ ஃபேனுடைய ஸ்டீம் வந்து லூப்ரிகேட் பண்ணிடலாம். ஸோ லூப்ரிகேட் பண்ணிட்டுனா அடுத்த டைம் நம்ம வந்து 1.5 years 2 years கழிச்சு கட்டும் பொழுதும் ஸோ நம்ம வந்து தட்டவே தேவையில்லை. ஸோ அது வந்து ஈஸியாக வந்துடும். இது வந்து மேலே ஆலன் ஸ்க்ரூ டைப். இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நெட் டைப் தான் வரும். இது ஒரிஜினல் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்பேஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஸ்பேஸ் இது. அதே மாதிரி குவாலிட்டின்னு சொல்கிறோம்ல, இது பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி இது. ஸோ இப்போ ஃபேன் லீஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆலன் கீ டைட் பண்ணிடலாம். ஸோ டைட் பண்ணியாச்சு. நார்மல் டைட் வச்சாலே போதும், அவ்வளோதான். ஸோ மேலே வந்து பிசிபி மேலே ஸோ தனி ப்ரஷ். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் ஹெச்பி நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், ஹெச்பி சுவிட்ச் அது. ஸோ கேஸ் வந்து லீக் ஆகிடுச்சு, ஃபேன் மோட்டர் லீஃப் ஏதாச்சும் ப்ரோக்கன் ஆச்சு அப்படின்னா அந்த சுவிட்ச் வந்து சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்க. மற்ற எந்த ஏசியுமே இருக்காது. இது குவாலிட்டி ஆஃப் வந்து ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி. ஸோ இந்த சுவிட்ச் இருந்ததுன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வந்து ஓஎல்பி ட்ரிப் ஆகிறது ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். இதுவே வந்து சுவிட்ச் வந்து கேஸ் இல்லை, மற்றபடி ஏதாச்சும் அவுட்டோரில் ஃபால்ட் இருக்குன்னா அதுவே வந்து சுவிட்ச் வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுடும். ஸோ ஃபியூஸ் அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிட்டில் பார்க்க முடியாது, ஒரு 2-3 யூனிட்டில் தான் பார்க்க முடியும். டைக்கினில் பார்க்க முடியும், ஒரிஜினல் மிட்சுபிஷியில் பார்க்க முடியும். ஸோ அதான் குவாலிட்டியாக இருக்கிறது. ஸோ அதனால தான் இது வந்து கொஞ்சம் ஒரிஜினலாக வந்து காஸ்ட்லியாக சொல்கிறதுக்கு காரணமே இது தான். ஸோ இது கம்ப்ரஸர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து பாருங்கள், இப்போ நீட்டாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அவுட்டோர் க்ளீனாக ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இந்த ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள். கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு நாளைக்கே கூட உங்களுக்கு நான் இது பண்ணிட்டேன். டெக்னிக்கல் கோபிஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு பூஸ்ட்டு. தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ். தேங்க்யூ.